கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்கான தேவபலன் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:2 இப்படியாக சொல்லுகிறது. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமாம் அன்புக்குரியவர்களே, காலங்காலமாய் நமக்கு ஏற்படுகின்ற கேள்வி, இவ்வுலகில் காணப்படுகின்ற அநியாயக்காரர், மோசக்காரர், ஏமாத்துக்காரர் என பலவிதமான துன்மார்க்கர்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றனர். ஆயினும் அவர்கள் செய்யும் அக்கிரமத்திற்கு எந்த விதமான நியாய தீர்ப்பும் ஆக்கினை தீர்ப்பும் உண்டாகவில்லை. இவர்கள் நிமித்தம் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிற்றே. ஆனால் தேவனுக்கு பயந்து நடப்பவர்களாகிய நமக்கோ எத்தனை துன்பங்கள், பாடுகள், போராட்டங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த வேதம் உரைக்கிறதாவது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமன் பிரியமானவர்களே, இவ்வுலகம் முழுவதும் இருள் நிறைந்திருக்கலாம். அதாவது பாவம், குழப்பம், துக்கம், அநியாயம் காணப்பட்டாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அதாவது நீதியின் சூரியன் உதிக்கும். தேவன் தாமே தம் ஜனமாகிய அவரை நம்புகிறவர்களாகிய உங்களுடைய வாழ்வில் வெளிச்சமாக உதிப்பார். அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். அதை மற்ற ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். வேதம் சொல்கிறது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். என் சகோதரரே, சூழ்நிலை இருளாக இருக்கலாம், எதிர்காலம் தெரியாமல் இருக்கலாம், மனதில் பாரம் இருக்கலாம், ஆனாலும் தேவன் நம் வாழ்வில் வெளிச்சமாக உதிப்பார். அவரது மகிமை நம்மையில் வெளிப்பட்டு அவர் நம்மை குணமாக்கி வளர செய்து ஆசீர்வதிப்பார் என்பதே சத்தியம். கர்த்தர் அவருக்கு காத்திருக்கிற நம்முடைய வாழ்வில் நீதியின் சூரியனாக கர்த்தர் உதித்து நமக்கு விரோதமான துன்மார்க்கரையோ நியாய தீர்ப்பு அடைய செய்து ஆக்கினை அடைய செய்வார். அது நிமித்தம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் அவரது மகிமை நம்மை வெளிப்பட்டு நம்மை ஆஸ்வதிக்கும். ஆமேன்.